பார்த்தோம்னா அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹோல்சேலர்ஸ். அது வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸிங்னாக்கா அந்த பொருளுக்கு உண்டான விலை. அது வந்து கலெக்ஷன் ஆஃப் கூட்ஸ் இவங்க பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ் ஆஃப் கூட்ஸ், அந்த கூட்ஸை ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கூட்ஸை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க ஃபினான்சிங் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறாங்க. அப்புறம் எல்லா பொருளையும் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி கிரேடிங் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே தான் ஒரு ஹோல்சேலர் பண்ணுற வேலை. இப்போ அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். கலெக்ஷன் ஆஃப் கூட்ஸ். A wholesaler collects goods from manufacturers or producers in a large quantity. ஏற்கனவே பார்த்த மாதிரி இவங்க ஹோல்சேலர்ஸ் வந்து மேனுஃபேக்சரோ இல்லை ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய லெவலில் டன் கணக்கில் பொருளை வாங்குறாங்க. ஸ்டோரேஜ் ஆஃப் கூட்ஸ். A wholesaler collects the goods and stores them safely in the warehouse till they are sold out. Perishable goods like fruits, vegetables, etc. are stored in cold storage. ஸோ இவங்க பல்காக வாங்குகிற விஷயத்தை, தட் இஸ் பொருளை வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கிறாங்க. அது வந்து செல் ஆகிற வரைக்கும். இதுவே அழுகக்கூடிய பொருட்களை, அந்த பழம், காய், இந்த மாதிரி மீட் இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அது வந்து கோல்டு ஸ்டோரேஜில் இவங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. தென் டிஸ்ட்ரிபியூஷன். A wholesaler sells goods to different retailers. In this way, he also performs the functions of distributions. இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஹோல்சேலர் வந்து அவங்களோட கூட்ஸை வந்து பல ரீட்டெயிலர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அது பார்த்திங்கனாக்கா இந்த மூலமாக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. ஃபினான்சிங். The wholesaler provides financing supports to the producer and manufacturer by providing money in advance to them. He also sells the goods to the retailer on credit. Thus, the both ends, the wholesaler act as a financier. ஹோல்சேலர் ஒரு பொருள் வந்து ப்ரொடியூசர்கிட்ட வாங்கும்போது ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து தான் வாங்குவார் அந்த மேனுஃபேக்சர்கிட்ட. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அவர் ரீட்டெயிலர்கிட்ட விற்கும்போது ஒரு கடன் கொடுப்பாரு. 10 நாளுக்கு அப்புறம் பணம் தர மாதிரி, இல்லை ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தர மாதிரி. அது கிரெடிட் பேசிஸ் அந்தந்த வாங்குறவங்க பொறுத்து இருக்குது. ஸோ இவர் ஒரு ஃபினான்சியராகவும் ஆக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. Risk taking. The wholesaler buys the finished goods from the producers and keeps them in the warehouse till they are sold. Therefore, he assumes the risk arising out of the change in demand, rise in price, spoilage or a destruction of goods. The wholesaler பார்த்திங்கனாக்கா ரிஸ்க் எடுக்கிறாரு. அவர் வாங்குகிற பொருள், அவ்வளோ பல்காக வாங்குகிற பொருள் வந்து அவர் விற்கிற வரைக்கும் அது ஒரு இடத்துல சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி அது மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் விற்கிற வரைக்கும் அது வந்து ரிஸ்க் எடுக்கிறாரு. அதனால் இவர் சேஞ்ச் ஆஃப் டிமாண்ட் வந்துச்சுனாக்கா, ப்ரைஸ் அதிகமாகிடுச்சுனாக்கா, இல்லை கூட்ஸ் கெட்டு போச்சுனாக்கா, இல்லை கூட்ஸ் அழிஞ்சிச்சுனாக்கா